அன்பார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மை குறித்த பிதாவின் பொதுவான சித்தம் என்ன என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, நாம் பரிசுத்தமாக இருப்பது தேவ சித்தம். இரண்டாவது, எந்த சூழலையும் துதிப்பதும் தேவனை ஆராதிப்பது தேவ சித்தம். மூன்றாவதாக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட தேவ சித்தம். நான்காவதாக, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைவது தேவ சித்தம். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்வது தேவ சித்தம் என்று பார்க்கிறோம். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுங்க. நம்மால் இயன்ற நன்மை செய்வோங்க. நம்ம வருமானத்துக்கு ஏற்றபடி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி இயன்ற நன்மைகளை செய்வோங்க. சபைக்கு நன்மை செய்வோம், ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்வோம், ஏழைகளுக்கு நன்மை செய்வோம், கஷ்டப்படுறவங்களுக்கு நன்மை செய்வோம். உங்கள் திருச்சபையில், உங்கள் பகுதிகளில் மிகவும் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நன்மை செய்யலாம். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஏதாவது அவர்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு தேவையானது ஏதாவது ஒன்று செய்யலாம். அரிசி, பருப்பு கஷ்டப்பட்டவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கலாங்க. ஏதாவது நம்ம ஏன்ற நன்மைங்க. நம்ம முழுமை தசமபாகத்தை சர்ச்சில் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் எந்த நன்மையும் செய்ய முடியாதவங்க இருக்கிறோம். கேட்டால் நமக்கு பணமே இல்லைங்கிறோம். அப்படி இல்லைங்க, செய்ய முடியுங்க, நினச்சா செய்ய முடியுங்க. ஆண்டவர் பலப்படுத்துவாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 சொல்லுங்க. ஆமாங்க, நன்மை செய்ய அர்ப்பணிப்போங்க. இருக்கிறத எடுத்து கொடுப்போங்க. இருக்கிறத எடுத்து நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதை எடுத்து நம்ம என்ன செய்வோம், நன்மை செய்யுங்க. நன்மை செய்து நம்ம குறைந்து போக மாட்டோங்க. கொடுத்து நாம் ஒரு நாளும் தரித்திரம் ஆவதில்லை, குறைவுபடுவதில்லைங்க. நீங்களும் நானும் நன்மை செய்வது தேவ சித்தமாக இருக்கலாம். செபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நன்மை செய்வது தேவ சித்தம் என்று பார்க்கிறோமே. எங்களுக்கு நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்களும் இந்த வசனத்தை கேட்கிற ஜெபத்தில் பங்கு பெறும் நம்முடைய பிள்ளைகளும் இயன்ற நன்மைகளை செய்ய தேவன் கிருபைதான். கஷ்டப்படுற மக்களுக்கு, சபையில் ஏழை மக்களுக்கு, விசுவாச மக்களுக்கு, ஆண்டவரே தகப்பனே, ஏழை ஊழியக்காரர்களுக்கு, தகப்பனே தேவையுள்ள மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நன்மை செய்யக்கூடிய மனதை தேவன் எங்களுக்கு தந்து கத்த நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்ய கிருபைதான். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கட்டாயம் நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you. Thank you.